நாம இந்த வீடியோவை பார்க்க போற கதை என்னன்னா, அலாவுதீனும் அதிசய விளக்கும் ஒரு காலத்தில் பண்டைய பெர்சியாவின் பாக்தாத் நகரத்தில் அலாவுதீன்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் சுறுசுறுப்பானவனாக இருந்தாலும் வேலை செய்யாமல் ஆடல், பாடல், சாகசம்னு காலத்தை கழிப்பது அவனுடைய பழக்கமாக இருந்தது. ஒருநாள் அலாவுதீனை ஒரு ஆந்திர மந்திரவாதி சந்தித்தான். இளைஞா, உனக்கு செல்வம் வேண்டுமா? நு அவன் கேட்டான். அலாவுதீன் ஆச்சரியமாக, ஆமாம் னு சொன்னான். மந்திரவாதி அவனை ஒரு மலைப்பகுதிக்கு கூட்டிட்டு போனான். இந்த குகையில ஒரு விசேஷமான விளக்கு இருக்கு, அதை எடுத்துட்டு வந்தால் நான் உனக்கு நிறைய செல்வங்கள் தாரேன் னு சொன்னான். அலாவுதீன் குகைக்குள்ள போனான். குகைக்குள் போனவுடனே அவன் நிறைய பொன்னும் வைரமும் பார்த்தான். ஆனால் மந்திரவாதி சொல்லியது போல ஒரு பழைய விளக்கு அவனுடைய கவனத்தை ஈர்த்தது. அவன் அதை எடுத்துட்டு வெளியே வர முயற்சி பண்ணார். ஆனால் மந்திரவாதி விளக்கை முதல்ல எங்கிட்டதான்னு கட்டாயப்படுத்தினான். முதலில் என்னை வெளியே விடுங்கள் நு அலாவுதீன் சொன்னான். அதை மறுக்க முடியாமல் மந்திரவாதி அவனை அந்த குகைக்குள் பூட்டிவிட்டான். வேற வழியில்லாமல் அந்த குகையில இருந்தான். அலாவுதீன் விளக்கை அழுத்தமாக துடைத்தான். திடீர்னு ஒரு பெரிய ஜின்ன அந்த விளக்கிலிருந்து வெளியில வந்தது. என் ஆண்டவரே, நீர் என்னிடம் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் அப்படின்னு அது சொல்லவும் அலாவுதீன் திகைத்து நின்றான். என்னை இங்கிருந்து வெளியே கொண்டு போ நு அலாவுதீன் ஜின்னிட்ட சொன்னான். ஜின்னு காற்றாக மாறி அலாவுதீனை வீட்டிற்கு கூட்டிட்டு போச்சு. ஜின்னின் உதவியால் அலாவுதீன் பெரிய அரண்மனை அமைத்தான். அவன் செல்வந்தனாக பொன்னும் வைரங்களும் கொண்டவனானான். அவன் அரபி நாட்டின் அழகிய இளவரசி பத்மாவதி மீது காதல் கொண்டான். ஜின்னின் சக்தியால் அவன் அவளை மணந்தான். அரசர் கூட அவனுக்கு வணங்கினார். இந்த விளக்கு இப்போது அலாவுதீன்ட்ட இருக்குன்னு மந்திரவாதி புரிஞ்சுகிட்டான். ஒரு நாள் அவன் மந்திரியாய் நடித்து இளவரசியிடம் சென்றான். பழைய விளக்குகளை புதிதாக மாற்றிக் கொடுக்கிறேன் நு மந்திரவாதி இளவரசிட்ட சொன்னான். அழகிய இளவரசி அந்த பழைய விளக்கின் மந்திரத்தை புரிந்து கொள்ளாமல் அதை மந்திரவாதிக்குக் கொடுத்துவிட்டாள். அவனது சக்தி திரும்பியது. மந்திரவாதி அரண்மனையையே வானத்தில் உயர்த்தி அதை அவன் நாட்டிற்குக் கொண்டு போயிட்டான். அலாவுதீன் உதவிக்காக வேறொரு ஜின்னைக் கூப்பிட்டான். அவன் மணிக்கொடி மோதிரத்தை துடைத்தான். அதிலிருந்த இரண்டாவது ஜின் வந்தது. அந்த ஜின்னு அலாவுதீன மந்திரவாதியோட நாட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. அவன் தந்திரமா மந்திரவாதியை ஏமாத்தி விளக்கை மறுபடியும் தனக்கு சொந்தமாக்கிட்டான். ஜின்னின் சக்தியால் அவன் அரண்மனையையும் இளவரசியையும் மீண்டும் நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். மந்திரவாதி அழிஞ்சிட்டான். அலாவுதீன் இனி வெறும் செல்வம் மட்டுமின்றி புத்தியும் வாளும் கொண்டவனாக ஆனான். அவன் நல்ல தலைவர் ஆகி நாடு வளமாக மக்களோ மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். வாழ்ந்திருப்பவர்கள் நம்மை நினைத்துக் கூறட்டும். அலாவுதீனும் அவனுடைய அதிசய விளக்கும். கதையின் நெறி: அதிக செல்வம் இருந்தாலும் புத்தி இல்லாவிட்டால் அது வீணாகும். கடின உழைப்பும் தைரியமும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதிர்ஷ்டம் ஒரு நாள் நம்மை விட்டுப் போகலாம், ஆனால் அறிவு நம்மை காப்பாற்றும்.